ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியோட லாஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நேற்றே லாஸ்ட் டாபிக்னு சொல்லியிருந்தேன், பட் ஒரு டாபிக் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாக்ரிதம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னாலே ஜென்ரலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லுவோம். இதில் எக்ஸுங்கிறது நமக்கு ரியல் பார்ட்டு, இந்த ஐங்கிற இமேஜினரி கூட இருக்கிறது, ஒய்ங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, சரி, இதுக்கு வந்துட்டு நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட் z ஈக்குவல் டு r இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பி a non-zero complex number, then logarithm of z is defined by log z equal to log r plus I theta. இது வந்துட்டு ஒரு டெஃபனிஷன். z equal to r into cos theta plus I sin theta அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். நார்மலாக காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் z equal to x plus iyன்னு சொல்லுவோம். இதை போலார் கோஆர்டினேட்ஸ் அதாவது தீட்டாவில் சொல்லணும் அப்படின்னா z equal to r into cos theta plus I sin thetaன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட லாக் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆர் ப்ளஸ் ஐ தீட்டான்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் டெஃபினேஷன். ஸோ நம்ம இப்போ இது எப்படி வருதுங்கிறத மட்டும் பார்த்துடலாம். இப்போ இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதை நம்ம எப்படி எழுதலாம், இப்போ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவும் நம்ம என்னென்னு எழுதலாம், இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர் இன்டூ இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டு சைடும் லாக் எடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு லாக் வேல்யூ தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் லாக் எடுக்கிறோம். லாக் எடுக்கும்போது என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷனில் எழுதுவோம் இல்லையா. லாக் ஏபின்னு இருந்ததுன்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதுவோம்ல. ஸோ நான் அந்த ஃபார்மேட்டில் இதை லாக் ஆர் ப்ளஸ் லாக் இ பவர் ஐ தீட்டான்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ லாக் ஏ பவர் பின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பியை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து எழுதி பி லாக் ஏன்னு எழுதுவோம். இது நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, லாக் இ பவர் ஐ டீட்டான்னு இருக்குது. அப்போ இந்த ஐ டீட்டாவை முன்னாடி கொண்டு வந்து இது லாக் ஈன்னு எழுதலாமா. சரி, இப்போ லாக் ஈயோட வேல்யூ என்ன, ஒன்னுன்னு நமக்கு தெரியும். ஸோ ஐ டீட்டா இன்ட்டு ஒன்னுன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட் எப்படி வரும், லாக் ஆர் அப்படியே வந்துடும். லாக் இ பவர் ஐ டீட்டாக்கு நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குது, ஐ இன்ட்டு டீட்டா கிடச்சிருக்குது. ஓகேவா, இப்போ புரிஞ்சிருச்சா இந்த டெஃபினேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றது. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 4 ரிசல்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதோட டெஃபினிஷன் நான் இப்போ சொல்கிறேன், பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மகப்படிச்சுக்கோங்க. மகப்படிச்சிங்கன்னா தான் ப்ராப்ளம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1/2 log of x square plus y square plus I tan inverse of y by x. நெக்ஸ்ட் log of x minus ஐஒய்க்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே மட்டும் மைனஸ் வரும், மைனஸ் ஐ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஸ்மால் எல். ஓகேவா, கேபிட்டல் எல் வரும், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்படி கேபிட்டல் எல் வரும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஐ 2n பை மட்டும் ஆட் ஆகி வரும். ஓகேவா, இங்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த என்னோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 0 ஆகிடும். ஸோ வந்துட்டு அந்த டேர்ம் வந்து இருக்காது. பட் இந்த கேபிட்டல் லாக் வந்துட்டு நம்ம எழுதும்போது ஒரு ப்ளஸ் 2n பை இந்த ஈக்குவேஷனோட ஆட் ஆகும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸு. இந்த ஈக்குவேஷன் வந்து அப்படியே தான் வரும். கேபிட்டல் எல் போடும்போது இந்த ரெண்டு கூடையும் ப்ளஸ் ஒரு ஐ 2n பை ஆட் ஆகி வரும். ஓகேவா, இந்த நாலும் தான் நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் தான். இந்த நாளை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா, சரி, இந்த ஃபஸ்ட்டு மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸுங்கிறது நமக்கு டெஃபினிஷன். வி ஆல்ரெடி நோ தட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், z ஈக்குவல் டு ஆர் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது தான் நம்மளோட போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம எழுதுவோம். ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம், இதுவும் இசட்டோட வேல்யூ தான், இதுவும் இசட்டோட வேல்யூ தான். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆர் இன்டூ காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆரை வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரியல் பார்ட் தனியாக இமேஜினரி பார்ட் தனியாக நான் எழுதிக்கிறேன். அப்படி எழுதினா என்ன வரும், எக்ஸுக்கு வந்து ஆர் காஸ் தீட்டான்ட்டு வரும்,
ஒய்க்கு ஆர் சைன் தீட்டான்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டையும் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணால் இங்கே என்ன வரும்? இது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், இது ஒய் ஸ்கொயர்னு வரும், இது ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும், இது ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு நான் எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டுலேயுமே ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கா? ஸோ நான் அதை வந்துட்டு வெளியே எடுத்துக்கிறேன். வெளியே எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் உள்ளே இருக்கும். இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 1ன்னு தெரியும். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். அப்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா, இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் காஸ் தீட்டான்னு வரும். ஆரும் கேன்சல் ஆயிரும். சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா நமக்கு என்னென்னு வரும்? டேன் தீட்டான்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த தீட்டா வேணும்னா என்ன வரும்? ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ இந்த தீட்டா மட்டும் வேணும், இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னென்னு வரும்? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிது? ஆர் ஸ்கொயர்னு கிடைச்சிது. இப்போ ஆர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போமா? இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு மாறும். சரி, இப்போது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாங்கிறது தான் இனிஷியலாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு லாக் எடுத்தால் என்ன வரும்? லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஆர், இதை காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நான் என்னென்னு எழுதிக்கிறேன்? ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இதை இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனா என்ன வரும்? லாக் ஆர் ப்ளஸ் லாக் இ பவர் ஐ தீட்டான்னு வரும். இ பவர் ஐ தீட்டாக்கு நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. நம்ம இதுக்கு என்ன வேல்யூ பார்த்தோம்? ஐ தீட்டாவை முன்னாடி கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்தால் லாக் ஈயோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ லாக் ஆர் ப்ளஸ் ஐ தீட்டான்னு கிடைக்கும். சரி, இப்போது நமக்கு லாக் இன்ட்டு ஆரோட வேல்யூ நம்ம இங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை நான் எழுதிட்டேன். ப்ளஸ் ஐ இன்ட்டு தீட்டாக்கு நமக்கு இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்குது? டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ நான் அதை எழுதிட்டேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ லாகில் வந்துட்டு பவரில் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை முன்னாடி கொண்டு வந்து எழுதலாமா? அப்படி எழுதுனா என்ன வரும்? இந்த 1/2 முன்னாடி வந்து 1/2 லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஐ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். நம்மளோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? செகண்ட் ரிசல்ட்டும் சேம் ஆஸ் இதே தான். அடுத்தது தேர்டுக்கு வந்துட்டு இந்த 2n வரும் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேபிட்டல் லாக். அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டெப்லேருந்து தான் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த தீட்டா வேல்யூ ஆர் வேல்யூ எல்லாம் சேம் ஸ்டெப்பு தான். ஸோ வந்துட்டு இந்த சேஞ்ச் ஆகிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, லாக் கேபிட்டல் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த கேபிட்டல் லாக் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஸ்மால் லாகாக மாத்திரக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தீட்டாக்கு பதிலாக 2n π ப்ளஸ் தீட்டான்னு போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ காஸ் 2n π ப்ளஸ் தீட்டானாலும் காஸ் தீட்டானாலும் நமக்கு சேம் தான். ஸோ வந்துட்டு அதோட ஜென்ரல் வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். எதுக்காக? இந்த கேபிட்டல் லாகை ஸ்மால் லாகாக மாற்றுறதுக்காக. அதே மாதிரி சைனுக்கு 2n π ப்ளஸ் தீட்டான்னு போட்டுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாக் ஆஃப் ஆர் இன்டூ, இப்போ காஸ் 2n π ப்ளஸ் தீட்டா ஐ சை 2n ப்ளஸ், இப்போ இ பவர் ஐ தீட்டாக்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? இ பவர் ஐ இன்ட்டு 2n π ப்ளஸ் தீட்டான்னு கிடைக்கும் இல்லையா, அதை வந்துட்டு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு லாகை வந்து பிரித்து எழுதுகிறோம். லாக் ஆர் ப்ளஸ் லாக் இ பவர் ஐ இன்ட்டு 2n π ப்ளஸ் தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? இந்த பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிறோம். ஓகேவா? முன்னாடி கொண்டு வந்து எழுதினதுக்கப்புறம் இங்கே இந்த லாகியோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 ஆயிரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். சரி, இப்போ ஃபைனலாக பாருங்கள், இந்த
log x plus iy-க்கு நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்குது log r plus I 2n pi plus theta கிடச்சிருக்குது. இங்கே ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, ஆரோட வேல்யூ என்னது மேலே கண்டுபிடிச்சோம்ல இதே தான், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பவர் 1/2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐ இன்ட்டு 2n பை அப்படி எழுதிக்க போகிறோம். தீட்டாக்கோட என்ன வேல்யூ, tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் தான் நமக்கு தீட்டாவோட வேல்யூ. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐயை மட்டும் உள்ளே கொண்டு போயிட போகிறோம். ஓகேவா, உள்ளே கொண்டு போயிட்டா நம்மளோட டெஃபினேஷன் வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, சரி. இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம என்னென்னு பார்த்தோம், log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னென்னு பார்த்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் மைனஸ் ஐஒய் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது ப்ராப்ளம்லலாம் நமக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தெரியும். ஸோ நமக்கு இப்போ log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எழுதினாலும் log ஆஃப் இசட்னு எழுதினாலும் சேம் தானே. அப்போ உங்களுக்கு log இசட்னு கொடுத்தாலுமே நமக்கு என்ன தான் வரும், இந்த சேம் எக்ஸ்பான்ஷன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கிடைக்கும். ஓகேவா, log எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்தாலும் log இசட்னு கொடுத்தாலும் நமக்கு இதுதான் ஆன்சராக கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 4 தியரம்ஸ் இருக்குது. இது நம்ம ரொம்ப ஸ்கூல் லெவலில் படித்தது தான். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிக்கும்போதும் நம்ம இதை பற்றி படிப்போம். ஓகேவா, log z1 z2ன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து செப்பரேட் பண்ணி ஆட் பண்ணி எழுதலாம். அதே மாதிரி டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ணி எழுதலாம். அடுத்தது இப்போ log z பவர் n, பவரில் n இருக்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணலாம், இப்போ இந்த 2 டெஃபினேஷன்லையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, பவரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம முன்னாடி கொண்டு வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போது ரூட் இசட்னு இருந்துச்சு அப்படின்னா அது இசட் பவர் 1/2ன்னு எழுதலாம் இல்லையா. அப்படி எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இப்போ log ரூட் இசட் இருக்குது, log இசட் பவர் 1/2 இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த என்ன பண்ணலாம், முன்னாடி கொண்டு வந்து எழுதலாம் இல்லையா. அப்போ என்ன வரும், 1/2 log இசட்னு கிடைக்கும். அதுதான் இந்த தியரம். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு இது என்னன்றது வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி டெஃபினேஷன்ஸ் பார்க்க வேண்டியதில்லை, ப்ரூஃப் எல்லாமே. இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்கேன். ப்ரூவ் தட் log I ஈக்குவல் டு I இன்ட்டு 4n + 1 π/2 நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, log I கொடுத்துருக்குறாங்க. இப்போ z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிறது நமக்கு தெரியும். பட் இங்கே I மட்டும்தான் இருக்குது. I மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஆப்வியஸாக நமக்கு என்ன இருக்கணும், 1ஆக இருக்கணும். 1 இன்ட்டு I தானே I கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் என்னவாக தான் இருக்கணும், 0வாக தான் இருக்கணும். அப்போ தான் 0 + I ஈக்குவல் டு ஐன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த ப்ராப்ளமில் எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 1ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே கேபிட்டல் லாக் கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் லாக் இசட்டோட எக்ஸ்பேன்ஷன் எழுதியாச்சு. இங்கே இசட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதிக்க போகிறோம், ஐ எழுதிக்க போகிறோம். எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 1 வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன ஆகும், லாகு 0 + 1 1 கிடைக்கும். இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1/0 என்னது, இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், log 1ஓட வேல்யூ நமக்கு 0, ஸோ இந்த டேர்மே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் டேனுக்கு எப்போ வந்து இன்ஃபினிட்டி கிடைக்கும், π/2 வரும்போது நமக்கு இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஸோ I இன்ட்டு π/2ன்னு எழுதியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போது I இன்ட்டு π/2 ப்ளஸ் I இன்ட்டு 2n π இருக்குது. ரெண்டுலேயுமே I காமனாக இருக்கிறதுனால நான் காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன். I இன்ட்டு π/2 ப்ளஸ் 2n πன்னு கிடைக்கும். இங்கே π/2 இருக்கிறதுனால இதை நான் அந்த 2வை வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், π ப்ளஸ் 4n π டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இப்போது இதுக்கு ஒரு π/2 இருக்குது, இதுக்கு ஒரு π/2 இருக்குது. ஸோ அந்த π/2வை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கிறோம். வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன வரும், 4n + 1 மட்டும் இருக்கும். அது 4n + 1ன்னு எழுதினாலும் 1 + 4n எழுதினாலும் நமக்கு சேம் தான். கொஸ்டினில் வந்துட்டு எனக்கு 4n + 1 தான் இருக்குது. ஸோ நான் 4n + 1ன்னு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா, இங்கே நமக்கு அதை தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, I இன்ட்டு 4n + 1 இன்ட்டு π/2. ஓகே, நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்தது
சொல்யூஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன். ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரியோட லாஸ்ட் டாபிக், பிரின்சிபல் சொல்யூஷன் அண்ட் ஜென்ரல் சொல்யூஷன். இது வந்து நீங்கள் இன்னுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரில, பட் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஓகேவா? சரி, என்ன அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ட்ரிக்னாமெட்ரினாலே இப்போ டீட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஆங்கிள் வந்து டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஆங்கிள் வந்துட்டு ஒரு சில ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஓகேவா? அதை தான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்னு சொல்லுவோம். அதை வந்து பிரின்சிபல் சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம 2 டைப்பாக பிரிப்போம். பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, க்ளோஸ் இன்டர்வல் 0,2π இந்த இன்டர்வல்குள்ளே தான் வந்துட்டு நமக்கு அந்த சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இன்டர்வல்குள்ளே கிடைக்கிற சொல்யூஷன் மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரின்சிபல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஜென்ரல் சொல்யூஷன்னா அப்படி கிடையாது, அதுக்கு இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்கும். எந்த ஒரு இன்டர்வலோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது இப்போ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து sin θ = 0ன்னு நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ சைனுக்கு வந்துட்டு எப்பெல்லாம் நமக்கு வந்துட்டு 0 வேல்யூ கிடைக்கும்? sin 0 0ன்னு கிடைக்கும், sin π 0, sin 2π 0, sin 3π 4πன்னு சைனில் nπ எவ்வளோ பைஸ் வந்தாலும் நமக்கு வேல்யூ என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இப்போ இதில் பிரின்சிபல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னா, இந்த 0லேருந்து 2πக்குள்ளே எதெல்லாம் இருக்குது? பையும் 2π இதோட முடிஞ்சிடும் இல்லையா? அந்த 0π 2π மட்டும்தான் இந்த இன்டர்வல்குள்ளே நமக்கு வருது. அப்போ இதை மட்டும்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் சொல்யூஷன்னு சொல்லுவோம். பட் இந்த பையிலிருந்து nπ வரைக்கும் இருக்கு இல்லையா? 3, 4, 5, 6π, 7π இப்படி nπ இருக்கு இல்லையா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரல் சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் சொல்யூஷன்னா அந்த லிமிட்டுக்குள்ளே வரும், ஜென்ரல் சொல்யூஷன்னா அந்த டீட்டாவோட வேல்யூக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இதுக்கு வந்து நமக்கு ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஒரு ஈக்குவேஷன் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ சைனுக்கு = 0ன்னு போட்டேன்னா ஜென்ரல் சொல்யூஷன் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? சைனுக்கு nπ கிடைக்கும். இப்போ தான் நான் அது எக்ஸாம்பிள் சொன்னதுனால இதை நான் டீட்டெயில்டாக சொல்லலை. நெக்ஸ்ட்டு cos θ = 0ன்னு வரணும் அப்படின்னா காஸ்க்கு எப்போல்லாம் 0 கிடைக்கும்னா cos π/2க்கு 0 கிடைக்கும். அதே மாதிரி 3π/2க்கு 0 கிடைக்கும், 5π/2க்கு 0 கிடைக்கும். அதாவது இந்த π/2ஓட ஆட் வேர்ஷன் எல்லாத்துக்குமே நமக்கு காஸ்க்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ நான் இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா 2n+1ன்னு எழுதிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ எண்ணுக்கு வந்து 0 போடுங்க, என்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ எண்ணுக்கு 0 போட்டோம் அப்படின்னா 2 × 0 + 1 into π/2 நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? π/2 கிடைக்கும். எண்ணுக்கு 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3/2. அதே மாதிரி எண்ணுக்கு 2 வச்சிட்டோம்னா 5 π/2. ஓகேவா? அப்போ π/2ஓட எல்லா ஆடுமே நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு இதுதான் ஜென்ரல் சொல்யூஷனுக்கான ஈக்குவேஷன். cos θ = 0க்கு θ வேல்யூக்கு என்ன ஜென்ரல் ஈக்குவேஷன்? 2n+1 × π/2. நெக்ஸ்ட் tan θ. tan θனா நமக்கு என்ன தெரியும்? sin/cosங்கிறது தெரியும். அப்போ இங்கே சைன் வேல்யூ நமக்கு 0 ஆச்சுனாலே ஆப்வியஸாக இந்த டேனோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ சைனுக்கு என்ன ஈக்குவேஷனோ அதே தான் டேனுக்கும், θ = nπ. நெக்ஸ்ட்டு cot θ. காட்னா நமக்கு என்ன தெரியும்? cos / sin தெரியும். அப்போ θ வேல்யூ என்ன வரும்? காசு 0 ஆயிடுச்சுனாலே காட் வந்துட்டு 0 ஆயிடும். ஸோ காஸ்க்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 2n+1 × π/2 கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ அதே தான் காட்டுக்கு வரும். சைனுக்கும் டேனுக்கும் ஈக்குவல், காசுக்கும் காட்டுக்கும் ஈக்குவல். சீக்கன் கொசிக்கன் பொறுத்தளவுக்கு நமக்கு 0 வராது. எப்படி இருக்கும் அதோட லிமிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ சைன் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனோட ஹையஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1ஆக இருக்கும். அதே மாதிரி லோவஸ்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா -1ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ சைனுக்கு sin 0 0 வரும். அதே மாதிரி இப்போ சைன் 90 டிகிரிக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? வந்துட்டு 1 கிடைக்கும். இப்போ -90 டிகிரின்னு வச்சா என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடைக்கும். அப்போ சைனோட லிமிட் எப்படி இருக்கும்னா 1லேருந்து -1க்குள்ளே இருக்கும்.
காஸ்க்கும் அதே மாதிரி தான், நமக்கும் 1லேருந்து -1க்குள்ளே இருக்கும். tan cot இந்த 4மே அதுக்குள்ளே தான் வரும். கொசிகன் சீக்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு -∞ +∞ வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் போகும். சரியா? அதனால் அதுக்குன்னு ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு பெருசாக கிடையாது. அந்தளவுக்கு இன்டெப்த்தாக நம்மளோட எக்ஸாமுக்கு நம்ம போக வேண்டியதும் இல்லை. ஓகேவா? இந்த 4 தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். sin 3θ = 0. ஓகேவா? sin 3θ = 0. நமக்கு என்ன தெரியும்? சைனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? θ = nπங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஆனால் இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நமக்கு 3θ இருக்குது. அப்போ 3θ அப்போ θ என்ன வரும்? இங்கே 3θ இருக்குது. அப்போ தீட்டா மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த 3 எந்தெல்லாம் கொண்டு வந்துட்டா நமக்கு என்ன ஆயிரும்? nπ/3 கிடைக்கும். அதுதான் இந்த ப்ராப்ளம்கான ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இப்போ tan 3θ = 1ன்னு கொடுத்துட்டாங்க. tan எப்போ நமக்கு 1 ஆகும்? டேனோட வேல்யூ π/4 இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ 3θ = π/4ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? டேனோட வேல்யூ எப்போ நமக்கு 1 வரும்? இது டேனோட வேல்யூ π/4 இருக்கும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 3θவோட வேல்யூ π/4. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா கீழே வரும். π/4 × 3 என்ன வரும்? 12. இது என்னது? இதுதான் நம்மளோட பிரின்சிபல் வேல்யூ. ஜென்ரல் வேல்யூனா என்ன? டேனோட ஜென்ரல் வேல்யூ ஈக்குவேஷன் என்ன? θ = nπ. அப்போ அது கூட இங்கே என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குதோ பிரின்சிபல் வேல்யூ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ tan x = √3. இதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன வரும்? இந்த எக்ஸோட வேல்யூ π/3 இருக்கும்போது tan π/3யோட வேல்யூ தான் நமக்கு என்னது? √3. ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பிரின்சிபல் வேல்யூ. ஜென்ரல் சொல்யூஷன் என்ன? டேனுக்கு nπ தான் ஜென்ரல் சொல்யூஷன். அப்போ அது கூட நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் எது? π/3. அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ sin θ = 1/√2ன்னு இருக்குது. தீட்டாவோட வேல்யூ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? π/4. ஏன்னா சைனோட வேல்யூ π/4 இருக்கும்போது தான் நமக்கு 1/√2ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்னது? இந்த இன்டர்வல்குள்ளே தான் வரும். 0,2πங்கிற இன்டர்வல்குள்ளே வருது இல்லையா? இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்கிறோம். அதே ஜென்ரல் வேல்யூ நமக்கு என்ன வரும்? இதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? nπ. அது கூட நமக்கு கிடச்சிருக்கிற பிரின்சிபல் வேல்யூ π/4 நம்ம ஆட் பண்ணோம்னா இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ப்ராப்ளம் வேணும் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கை ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட ட்ரிக்னாமெண்ட்ரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம். நேம்டு தியரம்ஸும் சரி, கொஞ்சம் ப்ராப்ளம் வீடியோஸும் இனி நம்ம அப்கமிங்கில் டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம மேக் பண்ணிக்கலாம். இல்லைனா வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் யூனிட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.